Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். திராவிடியன் ஸ்டாக்களுக்கு எதிரான ஃபைட் எப்போவுமே தொடர். அதனால எந்த மனநிலையிலும் மாற்றம் இல்லை. ஹெச் ராஜா அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை நீதிமன்றம் ஸ்டேட்மெண்ட்ல இன்னைக்கு எல்லாருமே ஒத்துக்கணும் தான். என்னன்னா எனி பொலிட்டீஷியன்ஸ் ஆர் எனி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்களுடைய சிலைகள் நம்ம ஒரு கோயில்கள் முன்னாடி ப்ரோவோக் பண்ற மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய சிலைகளை இன்னொரு இடத்துல ரீலோகேட் பண்ணணும் அப்படின்றத சில பேர் ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம். பட் அது அது கோரிக்கை உடைப்பன்னு சொல்றது. யாரை இன்ஸ்டிகேட் பண்றாங்க? நீங்க ஒரு எமோஷனல்ல பேசிடுறீங்க. யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்களுடைய தொண்டர்களோ அவங்க ஒரு எமோஷனல்ல பதிலுக்கு ஏதாவது செஞ்சாங்க. இது கலவரத்துல வன்முறையில போய் விடுங்க, பொறுப்போட இருக்கணும்ல. மொத்த பேருமே எண்ணி பார்த்தா 1 2 3 4 பேர் இருப்பாங்க திகால. அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட ஆட்சி 50 வருஷம் திராவிட ஆட்சி நாங்க அகற்றுவோம்னு சொல்றோம். பெரியார்னு வந்தா அதிமுக இருந்து ஒரு கண்டனம், திமுக இருந்து வரும், இப்ப தாவேகால இருந்து வரும். உடைப்பன்னு சொல்றது சரியா? ஒரு சிலைய, எந்த சிலையோ, யாருடைய சிலையோ, நீங்க பெரியார் சிலை எங்க வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துலயே நாங்க 100 அடிக்கு ஐயா ராமகோபாலன்ஜி அவர்கள் சிலையை வைப்போம். அது வச்சுட்டு கீழே கடவுளை கும்பிடாதவன் எல்லாம் முட்டாள் காட்டுமிர அண்டில் எழுதுனா ஒத்துப்பீங்களா? எந்த இடம்னு சொல்லுங்களேன். ஸ்ரீரங்கத்துல முன்னாடி ஸ்ரீரங்கம் நகராட்சி முடிவு எடுத்து அவங்க வச்சிருக்காங்க. அந்த வார்டு மெம்பர் முன்மொழிஞ்சிருக்காங்க, அவங்களா சேர்ந்து வச்சிருக்காங்க. காட்டுங்க, ரிட்டன் அப்ரூவல் காட்டுங்க. அப்ரூவல் இல்ல அந்த காட்டுங்க. சனாதன தர்மத்தை பத்தி தவறா பேசியிருக்காரு உதயநிதி அவர்கள். அவருக்கு இதே தான் வரப்போகுது. இதே கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவ்வளவுதானே. ஓகே, சுரேந்திரன் வாங்கி கொடுத்துருவீங்க. ஒரு எமோஷனல்ல உதயநிதி பேசினது ஏன் நீங்க எமோஷனல் கிடையாது. இட் வாஸ் ஸ்கிரிப்டட். ரைட், ஸ்கிரிப்டட், லைன் பை லைன் ரெட் அண்ட் ஏன் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு சொல்லி நீங்க கோர்ட் கேக்குறாங்க. நான் மன்னிப்பு கேட்க முடியாது. இப்ப இங்க ரெண்டாவது இப்ப சனாதன தப்புன்னு தீர்ப்பு. பெரியார் சிலையை உடைப்புன்னு சொன்ன வழக்கு மட்டும் கிடையாது, கனிமொழி அவர்கள் அவதூறா பேசின வழக்கும் சேர்த்து அதுக்கும் 6 மாச சிறை தண்டனை. பெண்ண, அதுவும் ஒரு பிரதிநிதிய இப்படி நம்ம பேசி அதற்கும் 6 மாத சிறை தண்டனைங்கிறது ஒன்னும் கவலையே படாதீங்க சார். கவலை நான் பட தேவையில்ல சார். நீங்க பண்றீங்களா? எங்களுக்கு எல்லாம் கவலையே இல்ல. ஏன் கவலை பண்ணுனாங்க? ஒரு பெண்ண நம்ம அவதூறா பேசி அதுக்கு 6 மாச சிறை தண்டனை வந்திருக்குன்றது ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு இனிமேல் இந்த தவறுகள் நடக்காம பார்த்துக்கிறதுக்கான கோல் எங்க கிட்ட போட்டு விடாதீங்க. நீங்க அதை அப்படியே திமுக திருப்பி விடுங்க கொஞ்சம். எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கலாம், இருக்கணும். அதனால பிஜேபி காரங்க பேசிக்காவே இந்த தேசப்பற்று இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபயரியா தான் இருக்கும் ஸ்பீச்சஸ். தேசம்ன்றது வெறும் பாஜக இல்ல, தேசம்ன்றது வெறும் திமுகவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே சேர்ந்தது. பாரத் மாதா கி ஜெய் சொல்லுங்க. பாரத் மாதா கி ஜெய். உன்னை அடுத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க. வரேன். தேசத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் சொல்றது என்ன தப்பு? தப்பெல்லாம் இல்ல சார். இப்ப அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர், ஜெய் ஸ்ரீராம், முடிஞ்சு போச்சா? என்ன இருக்கு இதுல? இப்ப நான் உங்களை கட்டாயப்படுத்துறதோ நீங்க என்ன கட்டாயப்படுத்துறதோ பிரச்சனை. கட்டாயப்படுத்துறது யாரு? ஒருவேளை சொல்லலைன்னா அடிக்கிறது, அடிச்சு கொல்றது, இப்படி எல்லாம் பண்றது தேவேந்திரனையா? தேச விரோதம்னு சொன்னா அவங்க எல்லாம் தேசிய விரோதின்றது பேச வேண்டாம் நினைக்கிறாங்க எல்லாத்தையும். I don't want to speak all those things. அதான் எமோஷனல் எதுவும் பேசிடாதீங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியின் அமர் பிரசாத் ரெட்டி. வணக்கம் சார். வணக்கங்க. ஹெச் ராஜா அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை நீதிமன்றம் விதித்திருக்கு. உங்களுடைய பார்வை? இல்லை, அது நீங்கள் ரொம்ப ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட் சொன்னால் கூட நார்மலாக பொது வாழ்க்கையில் அங்கங்கே ஒரு ஸ்டெப் கீழே இறங்குறது திருப்பி மேலே போகிறதுன்றது எப்போவுமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும் தான். அது இப்போ என் மேலே பார்த்தீங்கன்னா 5 கேஸ் இருக்குது. இப்போ பொய் வழக்குகளாக இருந்தால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அவருடைய கேசஸில் உள்ள டீட்டெயில்டாக தெரியாது, ஆனால் என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். இப்போ என் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 5 கேஸ் போட்டாங்க. 5 கேஸில் 2 கேஸ், ஒரு கேஸ் ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கேஸ் ரிமாண்டு ஓன் பெயில் உடனே கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா பெயில் இழுத்துக்கிட்டே வந்தாங்க. அந்த பெயில் என்ன சொன்னாங்க, சில காரணங்கள், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனு,
செந்தில் பாலாஜி விஷயத்துக்காக வரேன் நான் அதை பட் சொன்னேன். ரொம்ப என்ன அந்த பெயில் இது ஆர்டர்லேயே என்ன சொல்லியிருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க என் பெயில் ஆர்டரை. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் இவர் வெளியே வந்தாருன்னா சொசைட்டியில் வந்து இந்த அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெயில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி ஒரு லோயர் கோர்ட் அது பண்ணுறாங்க, நம்ம அதை என்ன பண்ணுறோம், உடனே வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறோம், ஹைகோர்ட்டில் நமக்கு பெயில் கொடுக்குறாங்க. ஸோ இது பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோயர் கோர்ட்டில் ஏதாவது கொடுத்தாலும் கூட நமக்கு அதுக்கு தான் வந்து அடுத்தது ஹைகோர்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கன்விக்ஷன்றதை வந்து நீங்கள் உடனே இது பண்ணிக்க வேணாம். 6 months கன்விக்ஷன்றதுனால வந்து அது வந்து உடனடியாக வந்து அவரே அந்த ஜட்ஜே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஜாமீன் இப்போ இவர் நம்ம ஹெச் ராஜானனுக்கு சொல்கிறேன், சொந்த ஜட்ஜே வந்து அதை வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு ஆர்டரை, ஜாமீன் கிடையாது, ஏன்னா கன்விக்ஷன் கொடுத்ததுனால அந்த ஆர்டரை செயல்படுத்த முடியாத மாதிரி ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 6 months அப்படின்றதுனால அது உடனடியாக நமக்கு என்னன்னா நம்ம ஹையர் அப்பீலுக்கு போகிறோம் அப்படின்றதுனால 31ஆம் தேதி வரைக்கும் அப்பீலுக்கு அது உடனே போயிடுவாங்க. ஆல் சீனியர் அட்வொகேட்ஸ், ஐ ஆல்சோ ஸ்போக் வித் சீனியர் அட்வொகேட் பால் கனகராஜ் அவர் அண்ணனுடைய பேசியிருக்கேன். அப்புறம் மற்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அட்வொகேட்ஸ்கிட்டையும் பேசியிருக்கோம். எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் உடனடியாக முக்கியமான அட்வொகேட்ஸ்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ அது ஐ திங்க் இட் வில் பி சார்ட்டட் அவுட், நத்திங் டு வரி. ஒரு வழக்கு இல்லை, 2 அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஒரு வெளியே கோர்ட்லேருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கிடையாது, ஜஸ்ட் வரும்போது ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்கிறாரு. ஆமாம், அது சட்ட ரீதியான போராட்டம் தொடரும், நான் அரசியல் ரீதியான போராட்டம் தொடரும், அதில் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது அப்படின்ட்டாரு. இல்லை அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இமிடியேட்டாக நம்ம ரெஸ்பாண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்கணும் தான். என்னென்னா, எனி பொலிட்டீஷியன்ஸ் ஆர் எனி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்களுடைய சிலைகள் வந்து நம்ம வந்து ஒரு கோயில்கள் முன்னாடி ப்ரோவோக் பண்ணுற மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத வந்து எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது இருக்கக்கூடிய சிலைகளை வந்து இன்னொரு இடத்துல ரீலோகேட் பண்ணணும் அப்படின்றத வந்து சில பேர் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காம இருக்கலாம். பட் அது வந்து அது கோரிக்கை உடைப்புன்னு சொல்றது. அதான் சொல்கிறேன் சார், நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே அரசியல்வாதிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சில டைமில் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆக தான் செய்வோம். அதாவது அந்த மூமெண்ட் ஆஃப் ஃபயர் அப்படி இருக்கும். எல்லாருமே என்ன முதல் கொண்டு எல்லாருமே சம்டைம்ஸ் ஒரு வார்த்தை வந்துடும், நீங்கள் எல்லாம் அதை பிடிச்சிப்பீங்க. ஆனால் இது வந்து தமிழ்நாடு போல் ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் கன்விக்ஷன் வந்து போலீஸ் போகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒன்று பண்ணுற RS பாரதி அவர்கள் பேசுனதுக்கு எவ்வளோ பேசியிருக்கிறாரு. ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் ஒன்றும் சாதாரணமாக பேசலைங்க, அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, ரொம்ப ஒரு ரெபல் கைண்ட் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அவரு. ஸோ எல்லாம் பேசியிருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் போயிட்டு வந்து இதுக்கு கன்விக்ஷனுக்கு போய் அவங்க கேட்கறாங்க அப்படிங்கும்போது இன்ஸ்டிகேட் பண்றது, தூண்டி யாரை இன்ஸ்டிகேட் பண்றாங்க, நம்ம சும்மா எதையாவது ஒன்று சொல்ல வேண்டாம். இப்போ என்ன யாராவது ஒரு எமோஷனல்ல நம்ம அந்த ஃபயர்ல அந்த நேரத்துல தோன்ற அந்த உணர்ச்சி மிகுதியில நம்ம ஏதாவது பேசிடுவோம். அந்த பேசுறத கேட்கிற அந்த கூட்டம் இருக்குல்ல சார், அவங்களும் உணர்ச்சி மிகுதியோடு போவாங்க, அந்த கூட்டம் முடிச்சு போவாங்க. போகும்போது என்ன பேசுனாங்களோ அந்த விஷயங்களே இருக்குன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா, இல்லை இப்படி வச்சுக்கோங்க, ரிவர்ஸ்ல நீங்க ஒரு எமோஷனல்ல பேசிடுறீங்க, யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்களுடைய தொண்டர்களோ அவங்க ஒரு எமோஷனல்ல பதிலுக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா இது கலவரத்துல வன்முறையில போய் விடுல, பொறுப்போட இருக்கணும்ல சார். மொத்த பேருமே எண்ணி பார்த்தா 1 2 3 4 பேர் இருப்பாங்க தீக்கால. அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட ஆட்சி 50 வருஷம் திராவிட ஆட்சி நாங்க அகற்றுவோம்னு சொல்றோம். எங்க தீக்காகனுடைய கொள்கைகளை திமுகவே கடைபிடிக்கிறது கிடையாது. பெரியார் முருகர் மாநாடு நடத்திட்டீங்க, பெரியார்னு வந்தா அதிமுக இருந்து வரும் கண்டனம், திமுக இருந்து வரும், இப்ப தாவேகால இருந்து வரும். நீங்க கண்டனத்தை விட்டுக்குங்க, என்ன வேணாலும் விட்டுக்குங்க, பட் பேசிக்காவே இது வந்து உடைப்புன்னு சொல்றது சரியா? ஒரு சிலைய, எந்த சிலையோ, யாருடைய சிலையோ, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் எல்லாம் வந்து கடற்கரையில் வந்து நீங்கள் கடலில் வந்து கரைப்பாங்க இல்லையா, அன்றைக்கி வந்து இந்து முன்னணி அந்த மேடையில் நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பெரியார் சிலை எங்கே வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துலையே நாங்கள் வந்து 100 அடிக்கு வந்து ஐயா ராமகோபாலஞ்சி அவர்கள் சிலையை வைப்போம். அது வச்சுட்டு கீழே கடவுளை கும்பிடாதவனெல்லாம் முட்டாள் காட்டுமிர அண்டின் எழுதுனா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல. ஸோ ப்ரோவோக் பண்ணுற மாதிரி, ஸோ என்னைக்கோ வந்து அதை வந்து யாருமே கேட்கலன்றதுனால நீங்கள் வச்சுட்டா கூட இன்னைக்கு
வை நாட் சார் இல்ல ஹைகோர்ட் ஹேஸ் ஒரு ரீசெண்டா ஒரு ஜட்ஜ் அவர் ஜட்ஜ்மெண்ட்லயே क्वेश्चन பண்ணியிருக்கிறாரு. இது வந்து இப்படி இந்த மாதிரி நீங்க வந்து அலோவ் பண்ணிருக்கீங்க இல்ல சார். எப்படி ஒரு உள்ளாட்சி அமைப்பு அவங்க ஒரு இடம் ஒதுக்குவாங்க, அந்த இடத்துல அந்த உள்ளாட்சி மன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுதான் வைக்க முடியும். நீங்க சொல்ற ஸ்ரீரங்கம் மாடலுக்கு எல்லாம் இதெல்லாம் எங்க சட்டத்தை சொல்றேன் சார், சட்டப்படி ப்ரொசீஜர் சொல்றேன். ஸ்ரீரங்கம் கோயில்ல நம்ம பார்த்தோம் ஒரு விஷயம் சொல்லவா, அந்த சிலை ஒரு கொடி, நீங்க ஒரு கட்சி ஒரு கொடியை வந்து நீங்க வைக்கணும், ப்ரொசீஜர் என்ன சொல்லுங்க, எங்க வைக்கணும்? இல்ல நீ சொல்லுங்க. எங்க ஒரு இடத்துல வைக்கணும். அதான் சார் எங்க ஒரு ரோட்ல வைக்கணும். ரோட்ல அப்பெல்லாம் வைக்க முடியாதுல்ல சார். அப்ப எத்தனை கொடி இருக்கு ரோட் ஓரத்துல? எங்கேயோ ரோட் ஓரத்துல வைக்கலாமா சார்? லோக்கல் போலீஸ் ரோட் ஓரத்துல வைக்க முடியாது, வைக்க கூடாது, ஏன்னா ஹைகோர்ட் ஆர்டர் உண்டு, எங்கேயுமே வைக்க கூடாது, வைக்க முடியாது. இப்ப என்ன சொல்றாங்க, போற இடத்துல எல்லாம் இல்ல சார் பர்மிஷன் வாங்கி தான் சார், போலீஸ்லயும் உள்ளாட்சி அமைப்புகள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான். எப்படி சார் நீங்க ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கணும் போது நீங்க எப்படி பர்மிஷன் கொடுப்பீங்க எங்கேயும் வைக்க கூடாது? இல்ல சார், புதுசா ஏற்கனவே இருந்த கொடிகளை வச்சுட்டு இருக்காங்கல்ல, திருப்ப இப்படி இருக்கக்கூடிய எடுத்துட்டு திருப்பி 100 அடி நம்ம கொடியெல்லாம் இப்ப எப்படி அனுமதி இல்லாம இருக்கு எல்லாருக்குமே. நீங்க பாஜகன்னு விடாதீங்க, இந்த கதையே வராதீங்க. நான் எல்லாருக்கும் அப்ளிகபிள்ன்றேன், அது பாஜக எல்லாமே எடுத்துடலாம் சார். அதான் நேரா போங்க, அறிவாலயம் போங்க, அறிவாலயத்துல ஒரு பெரிய கொடி நட்டிட்டு நிக்குது, அதை இழுத்துடுங்க. கேட்டுக்குள்ளதானே சார்? அந்த கேட்டு வெளியோ இங்க வைக்கிறீங்கல்ல, பர்மிஷன் இருக்கா உங்களுக்கு? பர்மிஷன் இருக்கா? கேட்டு உள்ள 100 அடி கொடி வைக்கலாமா? நான் வச்சுக்குமா இங்க இப்ப நாளைக்கு? அப்ப கமலாலயத்தில் இருக்கிற கொடி எல்லாமே தாங்க சொல்றேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. பட் பேசிக்கா ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு நீங்க வந்து ஒரு இதுவா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார். நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு, எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம், ஒரு டெவலப்மெண்ட், ஒரு டெவலப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இருக்கு. அதனால சொல்றேன், அதுக்காக வன்முறையை தூண்டக்கூடாது. தேவேந்திரனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை வச்சுப்போம், உதாரணத்துக்கோ இல்ல எனக்கு தெரியலையா, நீங்க பேசுறத பார்த்தா இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, வச்சுப்போம். நீங்க வந்து இந்த நீங்க ஏத்துக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வந்து அந்த சிலையை அங்க வச்சுட்டு? நான் ஒண்ணு சொல்றேங்க, எந்த இடம்னு சொல்லுங்களேன். ஸ்ரீரங்கத்துல கோயிலுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் நகராட்சி அல்லது அது அப்போ ஊராட்சியா இருந்துச்சான்னு தெரியல, ஸ்ரீரங்க நகராட்சி முடிவு எடுத்திருக்கு, அவங்க வச்சிருக்காங்க, அந்த வார்டு மெம்பர் முன்மொழிஞ்சிருக்காங்க, அவங்களா சேர்ந்து வச்சிருக்காங்க. காட்டுங்க, ரிட்டன் அப்ரூவல் காட்டுங்க. அப்ரூவல் இல்லாதத காட்டுங்க, அனுமதியே இல்லாம இருக்குன்னு காட்டுங்க. இல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, எடுக்க சொல்லுங்க. அதுதாங்க சொல்லிட்டு இருக்கோம், எடுக்கணும்ட்டு. அதான் சார், இப்ப இது எடுக்கணும்ன்றீங்கல்ல, இதெல்லாம் கோரிக்கை சார். இங்க இருக்கிறதே எங்களுக்கு பிடிக்கல, மனம் வருத்தமா உடைக்கணும்னு சொன்னது நீங்க வந்து உடைக்கணும். அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்டா சொல்லியிருக்காரு அது ஐ டோன்ட் நோ. அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்ப எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல, அதை எடுக்கணுங்கிறது கோரிக்கை, அதுதான் வந்து அவருடைய கோரிக்கையாவும் இருந்திருக்கும். ஏன்னா அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைய பேர் இழந்திருக்கோம் இந்த மூமெண்ட்ல. தீக்காக்காரன் எவனாவது வந்து ஏதாவது மர்டர்லயோ ஏதாவது வந்து இந்த வந்து தியாகம் பண்ணியிருக்காங்களா நீங்க சொல்லுங்க. நாங்க கட்சிக்காக எங்களை வந்து அவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபோர்ஸஸ் வந்து சார் எங்கிட்ட லிஸ்ட் இருக்கு சார். நிறைய தியாகங்களை சந்திச்சு 100 பேர் மேல தியாகத்தை அந்த வரலாறு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு சார், எல்லா இயக்கங்களுக்கும் இருக்கு. எப்படி ஆன்டி இந்தியா ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு மர்டர் பண்ணி பெட்ரோல் பாம்பு போட்டு கொன்றது உங்களுக்கு எல்லா இயக்கங்களும் இருக்கு சார். அதுக்கு நம்ம 50-100 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு 50 போங்க, 100 வருஷத்துக்கு போங்க, எங்க சொல்லுங்க, ஒரு 4 பேரை சொல்லுங்க. திமுகல நீங்க ஆரம்பிச்சீங்க, அது எல்லாம் ஒண்ணுதானே. இப்ப ஒண்ணுன்றீங்க, அப்ப ஆரம்பிக்கும் போது இல்லைன்றீங்க. 4 பேர் எல்லாமே ஒண்ணுதானே. இல்ல பெரியாருடைய கொள்கைகளை அவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டீங்க, அவங்க ஃபாலோ பண்றது இல்லைன்னு நான் சொன்னேன். தீகாவோட கொள்கையே ஃபாலோ பண்றது இல்லை, நீங்க ரெண்டும் வேற. நீங்க தீகா கொள்கை என்ன தனியா என்ன இருக்கு, பெரியாரோட கொள்கை அதுதான். அப்புறம் என்ன? சோ இதுதான் சார் நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருச்சு. கவலைப்படாதீங்க, சட்டத்தின்படி தான தீர்ப்பு கொடுக்கும். கவலைப்படாதீங்க. we have an opportunity to represent ourselves in high court. yes, high court will decide. yes, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. yes, சுப்ரீம் கோர்ட்ல வந்து சிங்கிள் ஜட்ஜ் இருக்காங்க, அதுக்கு மேல ரிவ்யூ போலாம். ப்ளீஸ் வெயிட். நோ என்ன ஆச்சு இப்ப உங்களுக்கு புரியுது சார். சனாதன தர்மத்தை பத்தி தவறா பேசியிருக்காரு உதயநிதி அவர்கள், அவருக்கு இதே தான் வரப்போகுது. இதே கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவ்வளவுதானே. ஓகே, சுரேந்திரன் வாங்கி கொடுத்துருவீங்க. இதே மாதிரி ஸ்டே வந்து இதே மாதிரி சொல்லுவாங்க. நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, நாங்க வாங்கி கொடுக்கல, அதெல்லாம் பக்கத்துல வைப்போம். இதே தானே அவரும் பேசியிருக்கிறாரு. இல்ல சார், நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா எங்களுக்கு புண்படுதுன்றோம், பதிலுக்கு நம்ம புண்படுத்துறதெல்லாம் தப்புன்னு ஏன் உணர மாட்டோம்?
யாரை புண்படுத்துறோம்? இப்போ உடைப்புன்னு சொல்றதெல்லாம் என்ன சார்? நீங்க ஆல்ரெடி ப்ரோவோக் பண்ணி வச்சிருக்கீங்க சார். ஆல்ரெடி தீர்ப்பு வந்து நிக்குது சார். அது நீங்க சொல்றதெல்லாம் குற்றச்சாட்டு. இங்க நீங்க வைக்கிற குற்றச்சாட்டா? இங்க தீர்ப்பு உதயநிதிக்கு நான் சொல்லும்போது மட்டும் குற்றச்சாட்டா? ஆமா சார். தீர்ப்பு எங்க இருக்கு காட்டிருங்களேன். சனாதன தீர்ப்பு அதுதான் சார். நீங்க கொடுத்திருக்கிற கேஸ பத்தி நீங்க சொல்றீங்க ஒரு தட்டுல, இன்னொரு தட்டுல தீர்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் ஜட்ஜ் எப்படி பண்றது? இப்ப நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சி பண்ணோம் உதயநிதி அவர்கள் மேல. நாடு முழுக்க கொடுத்து வச்சிருக்கீங்க. எங்கயா தமிழ்நாடுல எங்கேயும் யாரும் எடுக்கல. அதான் சார். வெளியில ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு வந்து ஒரு டெப்யூட்டி சிஎம்மா இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு அவர் தான் வந்து முதலமைச்சருடைய மகன், அமைச்சராவா இருந்தாரு. வந்து யூத் டிஎம்கேனுடைய யூத் செல்லுடைய அவருடைய 50வது வயதுல கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து செல் பிரசிடென்ட்டாகவும் இருக்கிறாரு, யூத் செல்லுடைய பிரசிடென்ட்டாகவும் இருக்காரு. அதை பார்த்து பயப்படுறாங்க எடுக்கிறதுக்கு. ஸோ கேஸ் நடந்துட்டு இருக்கு. நான் சும்மா கொலோக்கியலாக சொல்கிறேன். சார் நான் ஒரு விஷயம் சார், எந்த மனிதரும் அரசியலில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்தால் உடனே சிறைக்கு போயிடணும், அங்கே உட்காந்து வந்து இது பண்ண நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. நம்ம ஏன் வழக்கு கொடுக்குறோம்? அப்புறம் சரி, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை ஒரு எமோஷனல்ல உதயநிதி பேசினது ஏன் நீங்க வந்து எமோஷனல் கிடையாது. இட் வாஸ் ஸ்கிரிப்டட். ரைட், ஸ்கிரிப்டட், லைன் பை லைன் ரெட். அண்ட் ஏன் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு சொல்லி நீங்க வந்து கோர்ட் வந்து கேக்குறாங்க. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இப்ப இங்க ரெண்டாவது தப்புன்னு தீர்ப்பு. சனாதன தர்மம் எங்கேயாவது உங்களை ஹர்ட் பண்ணிருக்கா சார்? சனாதன தர்மம் எங்கேயாவது கடவுள் இருக்குன்னு தான் சார் பேசியிருக்காரு. எங்க பண்ணிருக்கு? ஹர்ட் பண்ணிருக்கு. எங்க பண்ணி? நீங்க பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்துது காட்டுங்க. ஏற்றத்தால் சரி, அப்ப எது சனாதனம்னு புக்க காட்டுங்க. இஸ்லாம்ல அதுல எங்க இஸ்லாம்ல இருக்கக்கூடிய பேசுவீங்க. எல்லா மதத்திலயும் தான் பேசுறோம்ன்றாரு. எங்க அடுத்த பிரஸ் மீட்லயே சொன்னாரு. எல்லா சார் அடுத்து தூத்துக்குடியில் நடந்த பிரஸ் மீட்லயே சொன்னாரு சார். பிரஸ் மீட் ஒரு நாள் கூட ஒழுங்கா கொடுத்தது கிடையாது. உங்க மீடியா எல்லாருக்குமே தெரியும். சரிங்க சார். சனாதனம்னா இதுதான். இந்த புக் தான் ரெஃபரன்ஸ். ஒரு பிரஸ் மீட் இல்ல சார், நின்னு நிதானமா உதயநிதி காட்டின பேசின ஒரே ஒரு பிரஸ் மீட் நீங்க காட்டிடுங்க, நான் இது மாதிரி பேச மாட்டேன். இதுதான் சனாதனம்னு சொல்லி. சோ அதனால நீங்க முரணா இருக்குன்னா முடியல. ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி நம்ம பேச கூடாது. நான் அப்படிலாம் இல்ல சார். ஆமா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும். பாஜக காரர் பேசும்போது அவருக்கு எதிர்நிலையில இருந்து கேள்வி எழுப்புறாங்க. வரவங்க எல்லாம் அப்படிதான், எல்லாத்துக்கிட்டே அப்படிதான் சார் இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு உங்களுக்கு பிஜேபி காரங்க தான் பிரஸ் மீட் இல்ல சார். சரி, ஒரு வழக்கு மட்டும் இல்ல. இப்ப வந்து பெரியார் சிலை உடைப்புன்னு சொன்ன வழக்கு மட்டும் கிடையாது. கனிமொழி அவர்கள் அவதூறா பேசின வழக்கும் சேர்த்து அதுக்கு 6 மாசம் சிறை தண்டனை. அது சரியா? நம்ம பெண்களை போற்றக்கூடிய ஒரு தேசத்துல இருந்து இருக்கிறோம். பாரத தேசம் அதனுடைய பண்பாடு, ஏன் சனாதன தர்மமே பெண்களை வந்து பாதுகாக்கிற போற்ற ஒரு விஷயமா இருக்குங்கும் போது ஒரு பெண்ணை, அதுவும் ஒரு பிரதிநிதிய இப்படி நம்ம பேசி அதற்கும் 6 மாத சிறை தண்டனைங்கிறது ஒன்னும் கவலையே படாதீங்க சார். கோர்ட் கவலை நான் பட தேவையில்ல சார். நீங்க பண்றீங்களா? எங்களுக்கு எல்லாம் கவலையே இல்ல. ஏன் கவலை பண்ணாங்க? கோர்ட்ல பெண்ணை நம்ம அவதூறா பேசி அதுக்கு 6 மாச சிறை தண்டனை வந்திருக்குன்றது. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. நாங்க எப்பொழுதுமே எல்லா பெண்களையும் மதிக்கக்கூடிய ஒரு கட்சி, மதிக்கக்கூடிய தலைவர்கள் பாஜக. ஏன்னா இன்னைக்கு நாரி சக்தி அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்பரேட்டா அவங்கள வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமருடைய எஸ்பிஜி, அதாவது பெண் கமாண்டோஸ் இருக்காங்க. மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ். செலிப்ரேட்டட்ன்றதோட ரொம்ப அதிக ஹைலி இன்டென்ஸ்ட், ஹைலி ஒரு இதுல வந்து டெக்கரேட்டட். ஸோ அதுல வந்து இன்னைக்கு வந்து அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேனுடைய பெரேட லீட் பண்றதே வந்து இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டராவும் பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க தான் இருக்கிறாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு செலிப்ரேட் பண்ற கவர்னர் வந்து இப்படி பண்ணலாம். கவர்னர்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த அரசாங்கத்தை விட நம்ம அரசாங்கத்துல நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு குடியரசுத் தலைவரா ஒரு பெண்ணை நிறுத்தி இன்னைக்கு ஆக்கி இருக்கோம். அதனால எல்லாம் பாராட்டத்தக்கது, எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட கட்சியில இருந்து ஏன் ஒரு பெண்ணை அவதூறா பேசினதுக்கு இன்னைக்கு 6 மாசம் சிறை தண்டனைங்கிற நிலைமைக்கு வந்திருக்கும்? ஒன்றும் இல்லை. சி ஐ டெல் யூ ஒன் திங். கோர்ட்ல கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து நம்ம ரிவ்யூலுக்கு இது அப்பீலுக்கு போறோம். அப்பீலுக்கு போகும்போது இது ஒரு கரும்புள்ளி தானே. சரி, அப்பீலுக்கு போகும்போது வில் ஹேண்டில் இட். நீங்க அதை பத்தி ரொம்ப இது பண்ணிக்கிறீங்க, விடுங்க. ரொம்ப போட்டு நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க. நீங்க ஜெயிலுக்கு போற மாதிரி வருத்தப்படாதீங்க. இல்ல சார், யாருமே ஜெயிலுக்கு போக ஹேண்டில் இட். we will handle it. இல்ல ஒருவேளை சரி பண்ணிக்கிறோம்ன்ற இடத்துல இருந்தோம்னா இது இப்படி திராவிட நாடு எங்க இருக்குன்னு சொல்லும் பொழுது கருணாநிதி அவர்கள் சொன்னதை பேச முடியுமா? நம்மளால பேச முடியாது. சொல்லுங்க, நீங்க பேசலாமா அவதூறுகளை பத்தி? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேல இவங்க வைத்த சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால பேச முடியுமா வெளியில? நீங்க சொல்லுங்க.
மறந்துடக்கூடாது. மேபி நீங்க அந்த இதுல நீங்க பாலிடிக்ஸ் அந்த இதுல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பழைய வாழ்ந்துருக்க மாட்டோம், பழைய அப்படி சொல்லுங்க. பழைய 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 வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அவங்களை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அவங்கள ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஃபிசிக்கலாகவே அவங்கள அப்யூஸ் பண்ணாங்க தலைமுடியிலேருந்து. we all know right. ஸோ அதனால் வந்து என்னமோ வந்து இந்த இயக்கம் வந்து அப்படியே வந்து ஒரு எல்லாரும் பண்றாங்க நாங்களும் பண்ணா என்ன சார், அதுக்கு தான் சொல்றேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜக கட்சியினுடைய கட்சியில இருந்து எப்படி இப்படி ஒரு தீர்ப்பு வருது பார்ட்டியினுடைய மத்த கட்சி பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்ன்ற கேள்வி வருது. ஹெச் ராஜா அவர்கள் எனக்கு பர்சனலா தெரியும். நான் அவரோட இப்ப கூட அவருடைய டூர் ப்ரோக்ராம்ல வந்து இன்சார்ஜா இருந்திருக்கேன். இப்போ ரீசெண்டா மெம்பர்ஷிப் டிரைவ்ல கூட இருந்திருக்கேன். ஒருங்கிணைப்பாளர், மிக மூத்த தலைவர், கட்சி ஆரம்பிச்ச முதல் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுல அந்த காலகட்டத்துல இருந்து இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி சில மூமெண்ட் ஆஃப் இதுல ஏதாவது சொல்லியிருக்கலாமே தவிர மனித அவருடைய ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் உள்நோக்கத்தோட கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம், பதிவு பண்ணாமல் இருந்திருக்கலாம். டுவர்ட்ஸ் உமன், டுவர்ட்ஸ் அதர் லீடர்ஸ். நீங்க பாருங்க அவருடைய அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு கூட பாத்தீங்கன்னா, இல்ல அவங்க பொண்ணுடைய கல்யாணத்துக்கு சிஎம் வந்தாங்க, ஸ்டாலின் தான் அழைச்சிருந்தார், நேரா போய் அறிவாலயத்திலே அழைச்சிருந்தார். அழைச்சார் மட்டும் இல்ல சார், அவங்க வந்தாங்க. எஸ் யூ ஷுட் ரெக்கார்ட் தட் தே ஹேவ் கம். எஸ் எஸ். சோ அதனால நீங்க வந்து உடனே வந்து ஜம்ப் பண்ணிட வேண்டாம். இல்ல சார், அவ்வளவு நெருக்கமா தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க, அவ்வளவு ஜனரஞ்சகமா இருக்கிறாங்க, சகோதரத்துவம் பாராட்டுறாங்க. அதுக்கு வந்து நீங்க போலீஸ் வந்து இதுக்கு போய் நீங்க வந்து கன்விக்ஷன் நீங்க கேட்கறதே தவறு. சார் என்னன்னா உங்களுக்கு லீகல் அப்படி நம்ம சொல்றோம், நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களே நம்மளுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு வழக்குல நமக்கு இப்படி ஒரு தீர்ப்புன்றது அது ஒரு கரும்புள்ளி, ஒரு வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயம் தான். கவலைப்படாதீங்க, அடுத்தது அப்பீல் இருக்கு. அப்பீலுக்கு எஸ் சார், எஸ் சார். அப்பீல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. முன்னாடியே பண்ணிருப்பாங்கல்ல, இப்பவும் பண்ணிருப்பாங்க. அப்பீல் போகும்போது திருப்பி இது பண்ணலாம், ரீ எக்ஸாமின் பண்ணலாம், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். இன்னும் டீடைல்டா எந்த பேசிஸ்ல நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் அண்ட் சீ. நோ, அவருடைய இதை பார்க்கலாமே, சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பியர் ஆவாங்க. வெயிட் அண்ட் சி. பட் என்னுடைய சிங்கிள் இது வந்து அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் ஒன் ஆஃப் த ஜெம், அவ்வளோதான். அவரோட பழகினதில் நான் சொல்கிறேன் சார். புரியுது சார், புரியுது சார். சார் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி மனிதர் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சுவல், ஏன்னா காலையில் 5 மணிக்கு, அதாவது நைட்டு 12 மணிக்கு போவார். கட்சி பணியெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். சில பேர் நம்ம வந்து இந்த 12 மணிக்கு 1 மணிக்கு போவாங்க. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட முடியலன்றாங்க. 2 பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். அதை ஒன்று எங்கள் மாநில தலைவர்கிட்ட பார்த்துருக்கேன், 2வது அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள்கிட்ட பார்த்துருக்கேன். ஹெச் ராஜா அண்ணன் பார்த்தீங்கன்னா நைட்டு 12-1 மணிக்கு நான் ரூமில் விடுவோம். காலையில் 5 மணிக்கு ரெடியாக இருப்பார். ஏன்னா அடுத்ததுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுவார். 3 மணி நேரம் தான் தூங்குவார். இத்தனைக்கு அவருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டண்ட் வைக்கல, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அது ரெடி ஆகிடுவார். இப்போ எங்கள் மாநில தலைவர் பாருங்கள், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்து துபாயில் 16 மணி நேரம் ஃப்ளைட்டு டிலே, ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணுறாரு. துபாயிலேருந்து சென்னையிலேருந்து திருப்பி 45 மினிட்ஸ் ஃப்ளைட் டிலே. ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் டைரெக்டாக. ஸோ ஐ ட்ராவல் அலாங் வித் ஹிம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து உடனே வந்து 1.5 hours ஸ்பீச்சு வாய்ஸ் ஆஃப் கோவையில். திருப்பி மார்னிங் ரிட்டர்ன் டு சென்னை, கமலாலயத்தில் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு கால் அடிபட்டுருக்குன்றதுனால போக முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு லீடர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. அதனால் நம்ம யாரையுமே பர்சனலாக ஒரு பிராண்டிங் பண்ண வேண்டாம். அது எப்படி இவர் இப்படி பேசிட்டாரு, அது எப்படி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நம்ம பிராண்டிங் பண்ண வேண்டாம். பிராண்டிங்லாம் இல்லை சார், தீர்ப்புங்கிறதுனால நான் சொல்கிறேன் இல்லையா. இப்போ பெயில் எனக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க, ஹையர் கோர்ட் கொடுத்தாங்க. பெயிலில் சொன்னதெல்லாம் வந்து அப்போ ஏற்றுப்பீங்களா? நீங்கள் கிடையாது. ஹையர் கோர்ட்டை வந்து அவங்க வேற பார்வையில் பார்ப்பாங்க. அவங்க வேற இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாஜக மேலே எதிர்கட்சிகள் எப்பவுமே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், வெறுப்பு பேச்சு அதிகமாக பேசக்கூடியவங்க, நாட்டை அப்படி துண்டாடுறவங்க, வெறுப்பு பேச்சுன்ற ஒரு விஷயத்த, அவதூறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் ஆயிடுச்சோன்ற கேள்வி சார். ட்ரம்ப் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக பேசுகிறாரு சார். என்ன ட்ரம்ப் பேசுகிறாரு, எலான் மாஸ்க் பேசுகிறாரு. அங்கே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ்லேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. நம்ம சிஎம் ஏதாவது பேசினாரா? வாய் திறந்தாரா? தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாரும் இல்லையா அங்கே ஹிந்துஸு?
தமிழ்நாட்டுல இருக்கிற படிக்க போனவங்க எல்லாம் வந்துடும் பத்திரமா வரணும்னு அப்போ பேசியிருந்தாங்க. அங்கே அந்த பிரச்சனை வந்தப்போ ஊர்ல பேசியிருந்தாங்க. அங்க ஊர்ல தமிழகத்துக்கு சேர்ந்த இன்னும் தமிழ் பேசக்கூடிய இந்துக்கள் இருக்காங்களா இல்லையா? தொழில் செய்யறதுக்காக தமிழ் படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக பரம்பரை பரம்பரையா இருக்கிறாங்க. ஏங்க பாகிஸ்தான்ல மாரியம்மன் கோயில் இருக்கு. ஆமா சார், கராச்சியில இருக்கு. அது நீங்க சொல்றது வந்து வேற. நம்ம தமிழ் அதுதான் கராச்சி கண்டோன்மென்ட் ஏரியால ஒரு தமிழ் ஏரியா இருக்கு. தமிழ் ஏரியாவே இருக்குங்க. அங்க இருக்கு. இப்ப அங்க ஏதாவது ஒரு பாதிப்புனா நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? பேசணும் சார். பங்களாதேஷ்ல பாதிப்பு இருக்கு. பேசணுமா வேண்டாமா? பேசாத பொழுது நாங்க பேசும்பொழுது உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா அவர் அதை பத்தி எல்லாம் கேட்கல சார். பொதுவாவே வெறுப்பு பொதுவாவே என்ன ஒரு ரெண்டு சில குறிப்பிட்ட ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நாங்க குறிப்பிட்ட இப்போ தீர்ப்புல இருந்தே ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வந்துருதே சார். கேஸ் நீங்க போட்டீங்கன்றதுனால பிரச்சனை. நாங்க போட்டோம் அப்படின்னா கருணாநிதி அவர்களே கன்விக்ட் ஆகணும். அவர் பேசின பேச்சுக்களுக்கெல்லாம். இதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லை சார். அதான் சொல்றேன். அந்த அளவுக்கு பேசியிருக்கிறீங்க. ஐயா திருமாவளவன் பேசாத பேச்சா? கோயில்களை பத்தி எவ்வளவு இழிவா பேசியிருக்கிறாரு. என்ன நமக்கு என்ன அமினிஷியாவா? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இப்படி பேச ஆபாசமா இருக்கு சிலைகள். கோயில்ல இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்கும் பொழுது ஆபாசமா இருக்கு. இஸ் இட் நாட் எ டெஃபமேஷன்? நீங்க இல்லன்னு சொல்லுங்க, நான் பேசல. இதோட நம்ம நிப்பாட்டி. இப்படி நீங்க எல்லாம் பேசும்போது அவங்க கண்டிச்சு இதெல்லாம் கண்டிச்சு அவள் ஒரு கட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. யாரு? விசிகாவினரே கூட. என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க? நீங்க அவர் வந்து இந்து மதத்திற்கு எதிராக இருக்கிறாருன்னு சொல்லி அவர் எதிராக தானே இருக்காரு. அந்த டைம்ல காயத்ரி ரகுராம் அவ்வளவு தூரம் திரும்ப விமர்சிச்சுட்டு இப்ப வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாங்க. காயத்ரி ரகுராம் தான் இப்ப எங்க கட்சியில இல்லையே. அதுதான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் அப்படி திராவிட தூண்டி விட்டு பேச வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. திராவிட கட்சியில இருக்கு யார் ஒரு லீடரா நீங்க வந்து யாரையும் தூண்டி இப்ப நான் பேசுறது எனக்கு என்ன எங்க தலைவர் ஃபோன் பண்ணி நீ பேசுன்னு சொல்லுவாரா? அதான் அவருக்கு வேலையா? எந்த கட்சி தலைவராக இருக்கட்டுமே, உங்களுக்கு ஒன்று பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும் இதுதான் என்னுடைய லைன். அந்த லைனை நம்ம தாண்டக்கூடாதுன்றது நமக்கு தெரியும் கட்சியில். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு என்னால் போல்டாக சில ஸ்டேட்மெண்ட்லாம் ஆன்சர் சொல்ல முடியும். பட் அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கட்சிக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் உண்டு. அந்த ஸ்டாண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு டெக்கோரம் அதை தாண்டி போகும்போது அதை தாண்டி போகக்கூடாது. அதுதான் இப்போ யாரும் எல்லாரும் போகக்கூடாது. யாருமே போகக்கூடாது. யாருமே போகக்கூடாது. ஒரு டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணணும், ஒரு சமூக அமைதியை மெயின்டைன் பண்ணணும். எல்லாருமே எஸ் திமுக மாதிரி தீய சக்திகளும் மெயின்டைன் பண்ணணும். இல்ல சார், எல்லாருமே எல்லா கட்சிகளும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாருமே. ஒரு சைதாப்பேட்டை சைதை ஏதோ ஒருத்தர் இருக்கார்ல திமுகல, சைதை சாதிக், அவர் பேசின பேச்ச உங்களால ஃபேமிலியோட உட்கார்ந்து கேட்க எல்லாருமே கண்டிச்சாங்க சார். யார் கண்டிக்கல சொல்லுங்க? எப்படி எல்லாருமே கண்டிச்சாங்க. பாஜகல இருந்து நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், நாங்க இதுக்கப்புறம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னப்ப திமுகல இருந்து நீக்கப்பட்டார் சார். திமுகல இருந்து இதே மாதிரி அவர்கள் அக்கா குஷ்பு அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கட்சி பதவியில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க கட்சியை விட்டு ஏன் சார் ஒரு தவறு இருக்கும்போது திருத்திக்கலாம்னு பாக்குறாங்க. அவரே மன்னிப்பு கேட்டார்ல. ஆமா சார், மன்னிப்பு கேட்டார்ல. தண்டனை மன்னிப்பு கேட்டார்ல. என்ன தண்டனை சொல்லுங்க? கொடுங்க. கொடுத்தீங்களா கேஸ்? அதுல என்ன வந்துச்சு தண்டனை? அதான் நான் கேக்குறேன். அதான் சொல்லுங்க. எங்க நீங்க ப்ரொசீட் பண்ண மாட்டீங்களா சார்? மகளிர் ஆணையத்துல போய் ஆஜராயிட்டு வந்தார் டெல்லியில. நீங்க ஆஜராகி தான் ஆகணும். அதுதான் சார். அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு பவர் இல்லையே சார். கோர்ட் தான் இங்க கன்வின்ஸ் பண்ண முடியும். கோர்ட்டுக்கு போலாமே. கோர்ட்ல வந்து அரசோட கட்டுப்பாட்டுல எல்லாம் இல்ல சார். கோர்ட் எல்லாம் சார் நீங்க கன்விக்ஷனை கொண்டு போறதுக்கு நீங்க ரொம்ப இப்ப இந்த கன்விக்ஷன் கேட்டது யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எச் ராஜானுடைய வழக்குல அரசாங்க சார்பில் போலீஸ் கேட்பாங்க. அவங்க தானே வந்து மகளிர் ஆணையம் கேட்கலாம். கேஸ சென்னையிலேயே நடத்தி மகளிர் ஆணையம் கேட்கலாம். அப்ப திமுக எதுக்கு அரசாங்கம் இருக்கீங்க? டிசால்வ் பண்ணிட்டு போயிடுங்க, மகளிர் ஆணையம் கேட்கட்டும் சார். அவங்க சரியா செயல்பட மாட்டேங்கிறவங்க தானே உங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. ஆமா சார், அதுதான் நான் சொல்றேன். உள்ள வச்சிருந்தாங்க சார் 5-6 மாசம். திமுகல இருக்கிற பேச்சாளர்களையே கூட ஒரு விஷயம் சார் எல்லாருமே பேச சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை சொல்றீங்களா? யார சொல்றீங்க நீங்க? அவரையும் தான். அவரும் கட்சி பதவியில தான் இருக்காரு. ஆமா சார், நீங்க ஒரு பேசுனாங்க, பேசி ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க சார். இப்ப ஒரு லேடி சார் அவங்க கட்சியில ஒரு ஸ்டேஜ்ல அந்த வார்த்தைகள் நம்ம பேசுவோமா? பாஜகலையும் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. பாஜகலையும் யாரு பேசுனாங்க? எவ்வளவு பேர் பேசி மன்னிப்படுத்தினால எல்லாம் கேட்ட வரலாறு இருக்குல்ல. இப்ப இந்த ஒரு 2 வருஷம் சொல்லவா? இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே ஒவ்வொன்னா நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டாப் திஸ். நான் இப்ப சொல்றேன் அந்த 2 வார்த்தைகளை இப்ப நான் சொல்லவா சார்? பாஜகல இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளை சேர்த்தே சொல்லுங்க. பாஜகல அந்த வார்த்தைகளை சொல்லி மாநில தலைவரோ இல்ல நீங்க வந்து வேற யாராவது ஒரு முக்கியமான லீடர்கிட்டயோ நீங்க நின்று ஒரு அவார்டு வாங்கிட முடியுமா? உதயநிதி கிட்ட வாங்கியிருக்காங்க அந்த லேடி.
அந்த வார்த்தைகள் நான் சொல்லவா? எல்லா கட்சியிலையும் பீப்பு போடாம நீங்க போடுவீங்களா சார்? எல்லா கட்சியிலையும் தான் பீப்பு போடாம உங்களால உங்க சேனல்ல போட முடியுமா சார்? அவதூறு கெட்ட வார்த்தைகளை எல்லாம் எப்படி திமுக மாதிரி ஒரு தீய சக்தி எல்லா கட்சிகளும் பேசுறாங்க சார். ஆன்டிகனைஸ் நீங்க வந்து இத நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்களை விட்டு நீங்க மத்தவங்களை ஆன்டிகனைஸ் பண்ண வைப்பீங்க, அவங்களை ப்ரோவோக் பண்ணுவீங்க, நீங்க அவங்களை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க. நாங்க அப்படி பண்றது பண்ண மாட்டோம். we don't do. ஒருவேளை யாராவது வந்து ஏதாவது வந்து ஹர்ட் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேசினாலும் உடனடியா வெறுப்பு பேச்சா உடனடியே கண்டிச்சிருவோம். உடனே பேச்சே வராதுங்க எங்களுதுல. யார் மேல வந்துருக்கீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் பேசிட்டு இருக்கேங்க, இத்தனை இது இருக்கு, வழக்குகள் இருக்கு என் மேல. நீங்க என்ன கொடிக்காக ஒரு வழக்கு போட்டீங்க, பிரதமர் போட்டோ வச்சிருக்கிறோம்னு சொல்லி வழக்கு போட்டீங்க. எனக்குங்க இதை வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்திய வரலாற்றிலேயே அது என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் இந்த ஒரு பெருமை உண்டு. பிரதமரோட போட்டோ, கொடிக்காக ஒரு வழக்கு, கட்சி கொடிக்காக ஒரு வழக்கு, பிரதமருக்காக ஒரு வழக்கு வாங்கியிருக்கேன், எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு கட்சி தலைவருக்காக ஒரு வழக்கு வாங்கியிருக்கேன். இந்த பெருமை பார்த்தீங்களா? கொடிக்காக ஒரு வழக்கு, பிரதமருக்காகவே வழக்கு, மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு வழக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2 வழக்கு அடிஷனலாக அவங்களே சேர்த்துக்கிட்டாங்க. சரி சேர்த்தா வர 5 இருக்கிற மாதிரி இருக்கட்டும், ரவுண்ட் ஃபிகராக பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பப்ளிக் லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான சில சரக்குகள் வரும். பட் ஆனால் வந்து அது நெக்ஸ்ட் லீகல் டீம் வந்து அது கொண்டு போயிடுவாங்க. ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு இனிமேல் இந்த தவறுகள் நடக்காம பார்த்துக்கிறதுக்கான கோல் வந்து எங்ககிட்ட போட்டு விட்டாதீங்க. நீங்க அதை அப்படியே திமுக திருப்பி விடுங்க கொஞ்சம். எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கலாம் இருக்கணும். அதனால சொல்ல கலைஞர் பேசுறதை நம்ம முன்னுதாரணமா வச்சுக்கலாம். திராவிட நாடு எங்க இருக்குன்னு சொன்னாருன்னா அவர் பேசினார் பார்த்தீங்களா, அதை முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு நம்ம வந்து அது போல நம்ம பேசாம இருக்கலாம். திமுக பேச்சாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க பேசுனது இந்துக்கள் கல்யாணம் பண்ணும்போது மந்திரங்கள் வந்து ஆபாசமான மந்திரங்கள்னு சொல்லி பேசின ஒரு தலைவர் தான் முதல்வராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நம்ம வந்து அதை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு நம்ம பேசாமல் இருப்போம். அப்போ தீர்ப்பை எல்லாம் வச்சுக்க வேண்டாம். நீங்கள் சொல்லுங்க சார், உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா சார்? என்ன சார் இது சார்? we respect the judicial process, sir, due course of judicial process. இன்னைக்கு ஜுடிஷியல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைன்னா நான் வெளியே இருந்திருக்க மாட்டேன். என் மேலே குண்டாஸ் போடுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஸோ அந்த குண்டாஸ் போடாத மாதிரி வந்து ஒரு ரிட்டு போட்டு அங்கே வந்து ஒரு ரிட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணி தெர் இஸ் எ ப்ராசஸ் சார். ஒரு ஸ்ட்ராங் ஜுடிஷியல் ப்ராசஸ் இந்தியாவில் உண்டு. அதுதான் உங்களுக்கு சேவ் பண்ணும், அதான் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ட்ரஸ்ட் தட் ப்ராசஸ். ஸோ அது ஒருத்தர் கன்விக்ஷன் கொடுக்குறாங்கன்னும் போது மேலே மொழியே நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி மாதிரி நாங்கள் ஊழல் செய்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு இன்னைக்கு வந்து அப்படி நாங்கள் இல்லை சார். we are not like that. நீங்கள் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க 400-500 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்கிறது நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு இல்லை சார். அமெரிக்காவில் போய் அசிங்கப்பட்டிருக்கிறீங்க. யாரால? ஒரு நிறுவனத்தினால, அதானின்ற நிறுவனத்தினால. அது என்ன பிஜேபி நிறுவனமா சார்? அது இல்லை சார். என்ன அப்படின்னா என்ன சார்? எஸ் ஜே சூர்யா மாதிரி அப்பப்போ என்ன கணக்கு சார்? இல்ல அது மாமாவும் மச்சாவா அவரு? எதுக்காக அவர் லஞ்சம் கொடுத்தாரு? எதுக்காக சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும்? நீங்க தான் வாங்குனீங்க, நீங்க கேளுங்க. இவங்க வாங்கினவங்களை கேளுங்களேன் சார், எதுக்கு வாங்குனீங்கன்ட்டு. எதுக்கு கொடுத்தாரு, எதுக்கு வாங்கினாங்க, எதுக்கு கொடுத்தாங்க சார்? வாங்கினது குத்தமா, கொடுத்தது குத்தமா? ரெண்டுமே குத்தம் சார். வாங்குனதுதான் ஃபர்ஸ்ட் குத்தம் சார். என்ன சார் ஒருத்தர் எதுக்கு கொடுக்குறாரு? இதுல இந்த வெண்ணையில வந்து எங்களை வந்து நீங்க வந்து இல்ல சார் சொல்றது பாலாஜி தெளிவா சொல்றாரு. நான் பாருங்க பாலாஜி தெளிவா சொல்றாரு. அதானி கம்பெனிக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்றாரு. அவருக்கு எந்த தொடர்பும் இருக்காது. மத்திய அரசோட நிறுவனத்துக்கும் மாநில அரசோட நிறுவனத்துக்கு இடையில ஒப்பந்தம். இந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒப்பந்தத்துல நீங்க இதை கவனிச்சீங்களா? நார்மலா அதானின்னு எங்கேயாவது வந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், மொத்த திமுக கொந்தளிச்சு எரிஞ்சிப்பாங்க. அந்த அதானி இப்படி பண்ணிட்டாங்க. இப்ப பாத்தீங்களா நடவடிக்கை எடுத்துருங்களேன். என்ன நடவடிக்கை? லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு நடவடிக்கை அங்க போட்டுருங்க. அதானியை தூக்கி விசாரிங்களேன். அதானியை தூக்கி வச்சு விசாரிங்களேன். விசாரிச்சு எதுக்கு கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க? மத்திய அரசு நிறுவனம் மாநில அரசு நிறுவனம் ஒப்பந்தம் போடுறதுல நீங்க ஏன் லஞ்சம் கொடுக்குறீங்க கேட்டுருங்களேன். நம்ம அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். உங்க கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம். அமெரிக்கா கோர்ட் வேற இல்லையா? அதுதான், அவ்வளவுதான் சார். வேற இந்தியா மேல இருக்கக்கூடிய வேற இந்திய தொழிலதிபர் மேல இருக்கக்கூடிய வெறுப்புல கூட பண்ணலாம் சார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன் சார்,
ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கரப்ஷன் ப்ராக்டிசஸ். நான் கவர்மெண்ட்ல இருந்து சொல்கிறேன், கவர்மெண்ட்டாக நான் 2 வருஷம் இருந்திருக்கேன்றதுனால சொல்கிறேன் சார். ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கரப்ஷன் சார். நான் இருக்கும் பொழுதே ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி, இன்னொரு டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர், ஒரு கரப்ஷன் ப்ராக்டிஸ் கரோனா நேரத்தில் கரப்ஷன் ப்ராக்டிசஸில் அவர் வண்டியில் பணம் வந்து மாறுது சார். ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒரு IAS ரேஞ்சில் இருக்குது. தயவு தாட்சணம் பார்க்காம அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. நார்மலாக இந்த பியூரோக்ராட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து யோசிக்கும். எல்லா கவர்மெண்ட்டுமே தான் சொல்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் உண்டு, அவங்க எப்படியாவது இது பண்ணுவாங்க. பட் எந்த தயவு தாட்சணம் கரோனா நேரத்தில் சம் 12 crores or 13 crores, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட் நம்பருங்க. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும், அவர் அமைச்சரவையாக இருக்கட்டும், மற்ற பிஜேபி கவர்மெண்ட் எங்கே இருந்தாலும் சரி தான், ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கரப்ஷன். எங்கேயாவது தவறு நடந்தால் இனி உன் வாழ்க்கையில் பிஜேபியில் நீ இருக்க முடியாது. வேற ஏதாவது கட்சியில் போய் பொழப்பு தள்ளிக்கலாம், அது வேற, திமுக மாதிரி. இங்கே இருக்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வந்தேன் பாருங்க, முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இதை விட்டேன். நீங்கள் 400 கோடி 500 கோடி எல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்றதை அங்கே சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட 2000 கோடி இருக்குன்னு போடுறீங்க. அட இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயா இருக்கு அதை சொல்ல நான் நக்கீரன் கோபால் நான் நினைக்கிறேன், நக்கீரன் கோபால் நினைக்கிட்டேன். ஆனால் எங்கன்னு இருக்கு 2000 கோடி, நீங்கள் தான் போட்டிங்க 2000 கோடி இருக்குன்ட்டு. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசஸாக இருக்குது, சொன்னீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வருவேன். ஓகே. ஸோ அதனால் பிஜேபிக்காரங்க வந்துங்க பேசிக்காகவே இந்த தேசப்பற்று, நீங்கள் தேசத்தை பற்றி நீங்கள் வந்து கிரிட்டிசிசம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இந்த தேசப்பற்று இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபயரியாக தான் இருக்கும் ஸ்பீச்சஸ். தேசங்கிறது எல்லாருக்குமானது இல்லையே, தேவேந்திரனுக்கு அதே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லையே. தேவேந்திரனுடைய ட்வீட்ஸில் அப்படி இல்லையே, எப்படி இருக்கு? அப்புறம் இல்ல சொல்றேன், அதுதான் தேசம் ஒரு தேசம்ன்றது வெறும் பாஜக இல்ல, தேசம்ன்றது வெறும் திமுகவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே சேர்ந்தது, எல்லாமே சேர்ந்தது. பாரத் மாதா கி ஜெய் சொல்லுங்க, பாரத் மாதா கி ஜெய். இதுல சார் அதுதான் உன்னை அடுத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க, வரேன். தேசத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தப்பெல்லாம் இல்ல சார். இப்ப அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர், ஜெய் ஸ்ரீராம், முடிஞ்சு போச்சா? என்ன இருக்கு இதுல? இப்ப நான் உங்களை கட்டாயப்படுத்துறதோ நீங்க என்ன கட்டாயப்படுத்துறது தானே பிரச்சனை. கட்டாயப்படுத்துறது யாரு? ஒருவேளை சொல்லலைன்னா அடிக்கிறது, அடிச்சு கொல்றது, இப்படி எல்லாம் பண்றது தேவேந்திரனையா? தேச விரோதம்னு சொன்னா அவங்க எல்லாம் தேசிய விரோதின்றது. சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஜெய் ஸ்ரீராம் நீ சொல்லலைன்னா உன்னை அடிச்சு கொல்லுவோன்னு சொன்னா எந்த ஒரு அடிச்சே கொண்டிருக்காங்க. உங்க போன்லயே நீங்களே சர்ச் பண்ணி பாருங்களேன், கும்பல் படுகொலை நடந்திருக்கா இல்லையான்னு. கும்பல் படுகொலை வீடியோஸ், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சும்மா போறவங்களை பிடிச்சா அடி நடிக்கிற காட்சியெல்லாம் பார்த்ததே இல்ல போல. நீங்க பார்த்ததே இல்ல. அல்லாஹ் அக்பர், ஜிஹாதி டெரரிஸ்ட் நீங்க பார்த்ததே இல்ல பாருங்க. எல்லா பக்கமும் தப்பு. லவ் ஜிஹாதுன்னு சொல்லி அந்த தப்பை விமர்சிக்கும் போது கேரளால நீங்க போயிட்டு இன்னைக்கு நீங்க இந்து சமுதாயத்தை விடுங்க, கிறிஸ்டியன்ஸ் நடுவுல போய் பேசுங்க என்ன நடக்குதுன்ட்டு. பேச முடியுமா நம்மளால? அதான் சார், எல்லா பக்கமும் தப்பு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் மட்டுமே பிராண்ட் பண்ணும்போது அது கிடையாது அப்படின்னு தேச விரோதம். பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றது வந்து அதிகமா சொன்னது யார் தெரியுமா? காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் சொன்னாங்க. ரைட். இன்னைக்கு ஏன் சொல்றது இல்ல? எங்க சார் சொல்றது இல்ல? ஏன் சொல்றது இல்ல சார்? சொன்னா இவர் ராகுல் காந்தியை வந்து அங்கிருந்து பாக்குறாரு, என்ன சொல்றாங்க, ஓ பாரத் மாதா கி ஜெய்ன்றது நம்மளுடைய பாரத அன்னையை நம்ம போட்டோம். ஸ்டேஜில் ஆன் ஸ்டேஜில் சத்ரபதி மகாராஜ் அவருடைய ஸ்டாச்சுவை வாங்க மறுக்கிறார் சார் ராகுல் காந்தி. நான் என்ன கேட்குறேன், நம்மளுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துட்டு போட்டோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு கட்சி, பட் அதை வந்து இதை வந்து நீங்க வந்து ஏன் இதை வந்து நீங்க இவ்வளவு வெறுப்பை ஏன் நீங்க கக்குறீங்க? சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து நீங்க வந்து சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன், சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய ஒரு இன்னைக்கு அவர் இல்லைன்னா பாதி இந்தியா நம்ம கிட்ட இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, he is not a great kingdom, ஒரு இருந்து அதுலேருந்து வந்தவர் கிடையாது. கிங்டம் உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர். அன்னைக்கு சூழ்நிலையை நீங்க வந்து இஸ்லாமிய அந்த அந்த இது அவங்க வரும்பொழுது இங்க அதை வந்து நீங்க எப்படி பார்ப்பீங்க? இன்வேஷனாக தான் பார்ப்பீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களாம் அப்படி பார்க்க மாட்டோம். நம்ம சகோதரர்கள் இந்த இப்போ நேராக கிளம்பி ஆர்காட் நவாப் வீட்டுக்கு போனோம்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் விதையெல்லாம் 40 இருக்கும். 10 நாளில் கூப்பிட்டு இருக்காரு போகணுன்ட்டு. ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியான அப்புறமா நேராக போயிட்டு உட்காந்துக்கிட்டு 2 பேர் அவங்க இப்போ 2 அண்ணன் தம்பி இருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அவங்க அங்கே கிடைக்கிற மாதிரி மட்டன் பிரியாணி எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி ட்ரேட்மார்க் வாய் ஊறுது இல்லை? இல்லை சார், இப்படி சொல்லும்போது பக்ரீதுக்கு இங்க இப்ப நம்ம வீட்டுக்கு வாங்க, ரம்ஜானுக்கு பிரியாணின்னு சொல்லும்போது அதை ஒரு சகோதரத்துவம் பாராட்டும் போது எவ்வளவு பேர் அதையே ஒரு வன்மமா கலாய்க்கிறதா நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. பக்ரீதுக்கு நம்ம வீட்டுக்கு
நம்ம கட்சியில இருக்க முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற கட்சியில இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் கூட நமக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, இன்னைக்கு அந்த கட்சியில இருப்போம், அதுக்காக வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களும் அனுப்புவாங்க. அதான் சார், இப்ப நீங்க சகோதரத்துவம் பாராட்டும் போது பிரியாணிக்காக தான், நம்ம கறிக்காக தான் இப்படி பண்றீங்கன்னு ஒரு விமர்சனம் நீங்க தீபாவளியிலே பார்க்கலாம். எவ்வளவு பேர் அப்படி பண்றாங்கன்னு. அப்ப அவங்கள விமர்சிக்கும் போது அது தேச விரோதம்னே ஒரு முத்திரை குத்திடுறது. தீபாவளி டைம்ல நம்ம கிஃப்ட் அனுப்புறோம். எஸ், பொங்கல் டைம்ல நம்ம கிஃப்ட் அனுப்புறோம். அந்த சகோதரத்துவம் தான் சார் இந்தியா. அந்த இந்தியா வாழ்க. நீங்க அது இந்தியா வாழ்க. அது நீங்க கெடுக்கிற மாதிரி கெடுக்கிற இந்தியா. காங்கிரஸும் திமுக போற இயக்கங்கள் வந்து அது கெடுக்கிற மாதிரி சில செயல்களை செய்யும்போது சார், அது உங்களோட குற்றச்சாட்டு. என் குற்றச்சாட்டு பின்ன வேற என்ன? ஆனா அவங்க சொல்றாங்க நாங்க அந்த சகோதரத்துவத்தை வளர்க்குறோம், இவங்க கெடுக்குறாங்கன்னு. அப்ப மொத்தத்துல சகோதரத்துவமான இந்தியா வாழ்க, சகோதரத்துவம் இல்லாத இந்தியா உருவாக்க நினைக்கிறேன். டெஃபமேஷனுக்கு இன்னொன்னு கொடுக்குறேன் பாருங்க. இப்ப நானே கொடுத்துறேன். திருடுறவன் இன்னைக்குமே திருடுறேன்னு சொல்ல மாட்டான். ஆமா சார், கரெக்ட். அதை நீங்க புரிஞ்சுங்க. அதனால திமுகவும் ராகுல் காந்தி அப்புறம் வந்து காங்கிரஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை. ஓகே சார். அதனாலதான் ராகுல் காந்தி அவர்கள் அந்த கட்சியிலேயே பல பேர் ஏத்துக்கிறது இல்ல. அதான் பிரச்சனையே. பிகாஸ் யூ ஆர் நாட் இன்க்ளூசிவ் லீடர். இன்க்ளூசிவா இருந்துட்டு போகணும். பிரதமர் ஒரு மெசேஜ் எப்படி கொடுப்பாரு? நான் இன்க்ளூசிவா இருக்கேன் அப்படின்ற மெசேஜ் எப்படி கொடுப்பாரு? கிறிஸ்மஸுக்கு ஒரு சர்ச்சில் போய் செலிப்ரேட் பண்ணுறது தான். வேற என்ன பண்ண முடியும்? as a பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் நேஷனு வெறும் விஷ் மட்டும் போடுறது இல்லை. கேத்தோலிக் சர்ச்சில் லாஸ்ட் இயர் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஹையஸ்ட் அந்த 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 ஸ்ப்ரெட்டுக்கு ஐ திங்க் அந்த 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 கம்யூனிட்டி அதுக்கு வந்து அதுதான் பெரிய ஹையஸ்ட் சர்ச். அங்கே போய் செலிப்ரேட் பண்ண என்ன உங்களை டாலரேட் பண்ண முடியாது? இல்ல சார், நம்ம எங்கேயோ என்ன உங்களுக்கு கேள்வி அடுத்து வருது, இன்னும் எங்கெங்கயோ போயிடுவோம். அதனால வந்து பாஜக வந்து மோஸ்ட் இன்க்ளூசிவ் பார்ட்டிங்க. எங்களுடைய பிரின்சிபல். நீங்க பாஜகவனுடைய ஐடியாலஜி என்ன சொல்லுங்க? இப்ப மாட்டிப்பீங்க பாருங்களேன். சொல்லுங்க. அதுதான் அது நீங்க ஒரு சொல்லி இல்ல, அதுதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஹிந்துத்துவா கரெக்டா இல்லைங்களா சார்? நீங்க இல்லைங்க, எப்படி இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. எங்களுடைய ஐடியாலஜி வந்து இன்டெக்ரல் ஹியூமனிசம். பஞ்சபூதங்களும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு அந்த ஹியூமனிட்டி, த லைஃப், அதை செலிப்ரேட் பண்ணணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், எல்லா உயிரினங்களையும் மதிக்கணும். அதுதான் நம்மளுடைய இது. நீங்க வந்து உயிர்மை நேயம் தான் பாஜகவின் கொள்கை. அதுதான் எங்களை இன்டெக்ரல் ஹியூமனிசம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல். உங்களுக்கு நான் புக்கு கொடுக்குறேன். ஓகே ஓகே, படிங்க. கண்டிப்பா படிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்ன பாஜகன்ட்டு. அதனால வந்து நம்ம ஒரு இதுல வச்சுக்க வேண்டாம். ஸோ பட் நம்ம இங்க யாருமே வந்து இந்துக்களுக்காக பேசுறது இல்லைன்றதுனால இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் எல்லாருமே பேசுறோம். ஏன்னா வந்து நீங்க பேசுறது இல்லை. கோயில்களை காப்பாற்றணும். கோயில்கள் தான் நம்மளுடைய கல்ச்சர். ஓகே, நீங்க அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாடு அப்படின்னா நீங்க மதுரை மீனாட்சி, மதுரை அப்படின்னா என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோயில். இதையே நீங்க டெமாலிஷ் பண்றேன்னு சொல்லி பேசக்கூடிய சில பேர் யாரு சார்? ஐயா டிஆர் பாலு. ஐயா டிஆர் பாலு யாரு பெரிய கோயில டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்றது யாரு? ஒரு நிமிஷம், அப்படிலாம் சொல்லவே முடியாது, சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன சார் இது? இப்படி ஒரு அபாண்டமான குற்றம். தேவேந்திரன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல வந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க முடிக்கல. நான் முடிக்கவே உள்ள டக்குன்னு நீங்க அப்படி சொன்ன உடனே பதற்றமா இருக்கு. ஐயோ ரொம்ப பதறாதீங்க. ஐயோ நீங்க ரொம்ப பதறாதீங்க. நீங்க பதறல, நான் பதறேன். வெயிட் பண்ணுங்க. ஐயா டிஆர் பாலு அவர்கள் வெளிப்படையா ஸ்டேஜ்ல சொல்லி இருக்கிறார். எம்பிஆர் நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு முறைய சொல்றாரு. அவரு 2 கோயில் இடிச்சிருக்கேன். அதான் சார் ஒரு ஆமா சார், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருக்காரு. தேசிய நெடுஞ்சாலைகள் நாடு முழுக்க விரிவுபடுத்தப்படும் பொழுது ஏகப்பட்ட கோயில்கள் அடி வாங்கியிருக்கு. உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு சாலை நம்ம எதிர்க்காமலேயே கூட நடந்துருக்கு. அது வந்து தேவேந்திரன் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரா எனக்கு தெரியல. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படி கிடையாது. உங்ககிட்ட பர்சனலா பேசுறது வந்து என்கிட்ட சொல்லாதீங்க. இல்ல சார், நீங்க வந்து திமுக அவரே போய் இடிச்சதா? அவர் அமைச்சரா இருக்கிற துறையின் கீழ நாடு முழுக்க நடந்த ஸ்டேட்மெண்ட் என்ன நான் எடுக்கிறேன்.
நீங்க அதுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க, கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. அது அவர் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். தேவேந்திரன் கொடுக்க வேண்டாம். ஏன் தெரியுங்களா, ஒருவேளை அப்படி நீங்க வந்து திமுக நெட்வொர்க்ல இருந்து உங்களுக்கு அந்த டேட்டா வந்து கிடைக்கலாம். தமிழ்நாடு நெட்வொர்க்ல இருந்து நிறைய டேட்டா கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில திமுக நெட்வொர்க்ல இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. ஐயோ, நீங்க வந்து உங்களுக்கு வந்து அங்க இருந்து முதல் விஷயம் அப்படி இல்ல. ரெண்டாவது விஷயம் அதுல எந்த பயமும் கிடையாது. மூணாவது விஷயம் ஒரு மத்திய அமைச்சரா இருந்தவர் ஒருவேளை அப்படி உடைச்சிருந்தா ஃபோன் பண்ண உடனே நீங்க நடவடிக்கையே எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு மத்திய அரசே கலாட்டால இருந்து ஃபோன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகே, தேவேந்திரன். அப்படியா, ஓகே சரி 4 மணிக்கு பார்ப்போம். நமக்கு ஒரு 4 மணி நேரம் கேப் வேணும். ஓகே, நம்மளால ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாரு, என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாரு, என்னென்ன கேள்வி. இதெல்லாம் நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்க முடியுமா? பேசிக்காவே இதெல்லாம் வந்து ஒரு அவ்வளவு பெரிய மூத்த தலைவர், அவர் வந்து அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, டிஆர் பாலு அவர்கள் யார், அவங்க குடும்பத்துல என்ன சாமி பக்தி இல்லையா, அதெல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் ஆல் தோஸ் திங்ஸ். அதான் எமோஷனல் எதுவும் பேசிடாதீங்க. சரி, அதெல்லாம் வந்து பட் நீங்க வந்து 100 வருஷம் இருந்த கோயிலை நான் இடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்ப வந்து கோயில்களுக்கு போறவங்க, கோயிலை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க, இந்துக்களுக்காக பேசணும்னு நினைக்கக்கூடியவங்க பேசதான் செய்வாங்க. எல்லாத்துக்கும் பேசணும். எல்லாரும் நாடு முழுக்க நெடுஞ்சாலை போடும்போது நிறைய கோயில்கள் எல்லாருக்கும் பேசுறோம், சேர்த்து பேசணும். எல்லாருக்கும் அதை தாண்டி நாட்டின் வளர்ச்சி, நாட்டின் விஷயங்களும் முக்கியம். அதற்காக சில விஷயங்களை நம்ம சமரசமும் செய்யணும். சார், நான் திருப்பி சொல்றேன் சார், கோயில் மட்டும் இல்ல சார், பிரார்த்தனை ஸ்தலங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம். கண்டிப்பா சார், எல்லா சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு தான் சார். அன்லெஸ் அன்டில் நீங்க வந்து கான்குவேர் பண்ணி, இந்துக்களுடைய கோயிலை கான்குவேர் பண்ணி, அந்த கோயிலை டெமாலிஷ் பண்ணி, அதுக்கு மேல இன்னொரு ஸ்ட்ரக்சரை நீங்க பில்ட் பண்ணாதான் கொஸ்டின். அதுதான் தவிர அதர்வைஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் வந்து எனக்கு ஒரு நாள் வந்து மாஸ்கில் என்ன பண்ணுவாங்க, அதாவது மஸ்ஜித்தில் அதுலேயே 2-3 இருக்குது. தர்கா ஒரு இது இருக்குது, மஸ்ஜித் ஒன்று இருக்குது, அதில் நிறைய இது இருக்குது. மஸ்ஜித்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. இப்போ நான் வெளியில் போனால் வேறு பிரச்சனையாகும், என் மேலே வந்து என்ன கேஸ் போடுவாங்கன்னு கூட தெரியாது. அதனால் தெரிஞ்ச நண்பரை விட்டு அவங்களுடைய மஸ்ஜித், யார் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட்டு ஒரு பெரிய ஒரு மஸ்ஜித் உண்டு, அவங்களுக்கு போய் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அது பார்த்தேன். அப்புறம் வந்து சர்ச்சு, இந்த வெளியூர் போகும்பொழுதெல்லாம் சர்ச்சு, இது பெரிய இந்த பல இப்போ ஆக்ஸ்ஃபோர்டுக்கெல்லாம் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பெரிய பழங்கால சர்ச்செல்லாம் ஒன்று இருக்குது, 1000 வருஷம்லாம் சொல்கிறாங்க. அந்த சர்ச்சுக்கெல்லாம் போகும்பொழுது பேசிக்காக ஒன்று தான் சார். அங்கெல்லாம் வெளிநாட்டினரும் அலோவ் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் வெளிநாட்டினர், வேற்று மதத்தினரையும் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அலோவ் பண்ணுவாங்களே, இங்கேருந்து அலோவ் பண்ணுறாங்க. கேட்டுக்கிறேன், தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. திருப்பதியில் போகிறாங்களே, இல்லை சில கோயில்கள் எல்லாம் கூடாதுன்னு வேற அந்த கோயிலுடைய பிராக்டிஸ். சில மஸ்ஜிதில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, சில மஸ்ஜிதில் அங்கே இருக்கிற பெண்களை கூட அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதெல்லாம் அந்தந்த கோயிலினுடைய இது நம்ம ஏதோ வந்து விதண்டவாதமா பேச. இல்ல சார், நான் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிற, நான் வெளிநாடு போனது இல்ல, நீங்க போயிருக்கீங்க. எல்லாருமே அலௌட் சார். ஓகே, எல்லா கோயிலுமே எல்லாருமே அலௌட். அண்ட் யூ ஹேவ் டு டிக்ளேர் யுவர் செல்ஃப் தட் ஐ பிலீவ் இன் திஸ். அவ்வளவுதான். அங்க போய் நீங்க வந்து கிண்டல் கேலி பண்ணக்கூடாது. கண்டிப்பா இதான் வேற ஒரு தளத்துல போய் பண்ணக்கூடாது. ஆமா, தேவேந்திரன் போன்றவங்களும் பண்ண மாட்டாங்க, ஆனா தேவேந்திரன் ஆதரிக்கக்கூடியவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க. அதான் பிரச்சனை. ஸோ போய் பார்க்கும்பொழுது பல இடங்கள்ல விளையாட்டு பொருளாவே, மைதானமாவே மாற்றி வச்சு என்ன சார் பண்ணுறது. பல பேர் விளையாட்டாவே இருக்கிறாங்கல்ல, கவர்மெண்ட்டே விளையாட்டா நடத்துறவங்க பல பேர் இருக்கிறாங்கல்ல, என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன். நீங்க போய் பார்த்தீங்களா அவங்க எங்க விளையாடினாங்க பார்த்தீங்களா? நீங்க சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்களா? நான்லாம் சொல்லவே இல்லை. இல்லை, நான் கேட்குறேன், நீங்க அதான் சொல்ல வரீங்க. சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்களா? ஃபேக்ட் ஆஃப் டிஸ்கஷன் சார். ஏதாவது ஒரு ப்ரெஸ் நீங்கள் அந்த தீட்சிதர்களை கிண்டல் கேலி பண்ணக்கூடியவங்க, அவங்க வாழ்க்கை முறையை நீங்கள் இன்றைக்கா ஒரு நாள் படிச்சிருக்கீங்களா? போனீங்களா? பார்த்தீங்களா? அவங்க எங்கே விளையாடினாங்கன்னு பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். நீங்கள் சொல்லு, நீங்கள் போனீங்களா? நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி கிண்டல் கேலி பண்ண மாட்டீங்க. பார்த்து விளையாண்டாங்க. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அப்படியே ஐயோ அப்படியே லாக் பண்ணி என்ன அப்படியே நீங்க கொண்டு போறீங்க. தெரிஞ்சுக்கிற கேக்குறது சார். நீங்க போய் பார்த்தீங்க, கிரவுண்ட்ல விளையாடுறது தப்பா சார்? சார் கிரவுண்ட்ல விளையாடுறது தப்பா? கிரவுண்ட்ல விளையாடுறது எப்படி சார் தப்பாகும்? அதுதான், கிரவுண்ட்ல தான் விளையாடுனாங்க அவங்க. கோயிலுக்குள்ள கிரவுண்ட்லாம் இருக்கா என்ன சார்? சார் அது இப்ப யோகா பண்றான்னு நினைச்சுக்கீங்களா, ஸ்மால் கிரவுண்ட் தானே அது. எல்லாரும் விளையாடலாமா சார்? நீங்க எப்படி அது எப்படி அந்த கோயில் உள்ள அவங்க தான் விளையாட முடியும். அது அந்த கோயிலுக்கு ஒரு இது. ஓகே சார், புரிஞ்சிருச்சு. ஏன் நீங்க அங்க போய் விளையாட? வெளிய தான் லார்ஜ் கிரவுண்ட் இருக்கு. புரிஞ்சிருச்சு சார். அவங்க அந்த சார் நீங்க புரிஞ்சிருச்சு சார், மக்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். தீட்சிதர்களுடைய லைஃப் நீங்க புரிஞ்சுக்கீங்க. அவங்க அந்த ஏரியா விட்டு வெளியே வர மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையே அதுதான். வெளியே வந்தா சேப்பா கிரவுண்ட்ல கூட விளையாடலாம். அங்க விளையாட முடியாது சார், அதுக்குன்னு இருக்கிறவங்க மட்டும் தான் விளையாட முடியும். மற்றவங்க எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. அதே தானே சார் அந்த கோயிலுக்கும் சார்.
என்ன கோயில் சார் சார் என்ன எல்லாருக்குமானது இல்ல. என்ன சார் விளையாடுவாங்க. நிர்வகிக்கிற உரிமை பூஜைக்கிற உரிமை இருக்கிறதுக்காக அது ஓனர்ஸ் கிடையாது. இந்த ஆர்குமெண்ட் உள்ள போனேன்னு வச்சுக்கீங்களேன். ரைட் சார், வேணாம் முடிச்சிடலாம். நீங்க என்ன ஃபார்மேட்ல வருவீங்கன்னு தெரியும். ஏன்னா ரங்கராஜ் பாண்டே சார் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நிறைய பார்த்துட்டேன். 2 பேரும் நீங்க ஃபைட் பண்றதை நான் பார்த்தாச்சு. நீங்க ஒரு ஃபார்மேட்ல வருவீங்க, அவர் உங்களை டெமாலிஷ் ஃபார்மேட்ல வருவாரு. அப்புறம் அது ஒரு இன்டர்வியூ நமக்கு தெரியும் என்ன அந்த பேட்டர்ன் என்னன்றது. ஸோ பேசிக்காவே வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, யாரையுமே நம்ம கிண்டல் கேலி பண்ண ரைட். எஸ், கண்டிப்பா. எனிதிங் நீங்க வந்து ஜென்ரலைஸா இன்னைக்கு சோஷியல் மீடியால வர ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டாம். நீங்க நேரடியா போய் அவங்களோட பழகுங்க. உங்களோட உங்களுக்கு பிடிக்கலாம்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவங்க தவறு பண்ணலன்றது நீங்க நினைக்கலாம்ல. நான் கரெக்டா நான் சொல்றது. ஸோ எனிதிங் யூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் எல்லாம் கோயில் பழகுறதுன்றது மஸ்ஜிதுக்கு எல்லாருக்கும் போன அப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே எல்லா கும்பிட்றதும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒன்று தான், ஒரே ஆசைகள் தான். எல்லாரும் இதுதான் பேசிக்கிறது. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன கொடுப்பீங்க கடவுள், இதுதான் பேசிக்கிறாங்க சார். இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், வெளிப்படையாக சொல்கிறேன் சார், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்ம வந்து நாகூர் தர்கா சார், நாகூர் தர்காவுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து அவங்க வந்து பெரிய ஃபெஸ்டிவல் ஒன்று பண்ணுவாங்க சார். கந்தன் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க சார். அவங்க பெரிய 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த ஃபெஸ்டிவலில். அவங்க எங்ககிட்ட போன வருஷம் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் வேணும், லெட்டர் டு அண்ணாமலைஜின்ட்டு இருக்குது, என்கிட்ட இருக்குது. கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் வேணும். இங்கே இருக்கக்கூடிய சில அரசாங்கம் பண்ணித்தரோன்றாங்க, பட் பண்ணியே தரல இது வரைக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது ட்ரெயின்லாம். சிஎம் இது வரைக்கும் எதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் கேட்டு வாங்கினதே கிடையாது. அப்புறம் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வராங்க. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தலைவர்கிட்ட சொல்கிறோம். தலைவர் என்ன சொல்கிறார், உடனே ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்றாரு சார். வித்தின் ஸ்பேன் ஆஃப் 2 டேஸில் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் 2 ட்ரெயின் நம்ம கொடுக்குறோம். எங்களுக்கு தான் வந்து நீங்கள் வந்து பாராட்டு தெரிவிக்கணும். இன்க்ளூசிவ் லீடர்ஷிப், இன்க்ளூசிவ் பார்ட்டினா பிஜேபி. we recognize எல்லாருடைய எமோஷன்ஸு, எல்லாருடைய ரிலீஜியனை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஒன்லி திங் நீங்கள் கன்வர்ஷனுக்குள்ளே வந்தால் தான் நாங்கள் இறங்குறோம். நீ வந்து மதத்தை வந்து இந்த கன்வர்ஷன் கேங்கை தான் நம்ம அப்போஸ் பண்ணுறோம். அது அஜெண்டா மிஷனரிஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதை நம்ம வந்து அகைன்ஸ்டாக பேசுகிறோமே தவிர, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே வந்து கேண்டிலில் வந்து விளக்கேற்றும் பொழுது மற்ற நீங்கள் எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? தலைவர் அண்ணாமலை அவர்கள் எத்தனை சர்ச்சில் வந்து யாத்திரையில் போகும்பொழுது வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, எத்தனை பாதிரியார்கள் வந்து பார்த்துருக்குறாங்க அவரை. எங்கள் கட்சியிலே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், எங்கள் கட்சியிலேயே வந்து அந்த நோன்பு அந்த இது திறப்பு அதுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு, டக்குன்னு வரல. நோன்பு திறப்பு தமிழில் அப்படிதான். ஆமாம், இல்லை இன்னொரு பேர் உண்டு. அது இஸ்லாமிய சமூகம் வந்து அது வேற ஏதோ சொல்லுவாங்க, அது டக்குன்னு வரமாட்டேங்குது. ஸோ அது சாகர் ஏதோ ஓகே பாருங்க. அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆனால் சும்மா நம்ம வந்து அவனா வந்து ஒரு அபாண்டத்தை தூக்கி பிஜேபி மேலே போடாதீங்க. வேணாம். ஆமாம், ஓகே, அதை மட்டும் போடாதீங்க நீங்கள். நன்றி சார், உங்களோட என்ன பண்ணி ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.